வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யா அவர்களோட என்ஜிகே படத்தோட அப்டேட் தற்போது ரொம்பவே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோட தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு இன்னும் வீக்கில் சூர்யா அவர்களுடைய என்ஜிகே படத்திற்கான ரிலீஸ் தேதியை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாரு. தற்போது பார்த்தீங்கன்னா என்ஜிகே படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை தற்போது இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம்ஸ் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் ரொம்பவே அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக சூர்யா ரசிகர்கள் இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூர்யா அவருடைய படத்தோட அப்டேட் வந்து ரொம்ப நாளாயிருச்சு. ஏன்னா இந்த என்ஜிகே படத்தை ஆரம்பிச்சு 1.5 வருடம் ஆன போது தற்போது தான் இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. சூர்யா ரசிகருக்கு இது ஒரு திருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக சூர்யா ரசிகர்கள் இந்த படத்தோட சாங்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ஜிகே படத்தை ட்ரீம்ஸ் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை செல்வராகவன் இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நந்தகோபாலன் குமரன் அப்படின்ற மாதிரியும் இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 31 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா February 14 ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியிலையும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் ஏற்கனவே வெளிவந்துருந்துச்சு. இந்த படத்தில் சூர்யா அவர்களுக்கு ஜோடியா ரகுல் கீர்த்தி சிங், சாய் பல்லவி அப்படின்ட்டு 2 பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் சூர்யாவோட நடிப்பு திறமைக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு தீனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் வெளியாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 31 சூஸ் பண்ணியிருக்காங்க. இது சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். தற்போது இருக்க அரசியல் சூழ்நிலையை மையப்படுத்தி தான் அனல் பறக்கும் அரசியல் களத்தில் செல்வராகவன் சூர்யா கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணி மீது ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் ரொம்பவே இருந்துட்டு இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் மே 31 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட் சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.